பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 35ஆம் நாளில் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி க்ளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 35ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 35ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி மத்தேயு 24:3. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த கேள்விக்கான பதிலை ஒரு 20 நிமிடத்திலோ 30 நிமிடத்திலோ நிச்சயமாகவே பேச முடியாது. இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சீஷர்கள் கடைசி கால சம்பவங்களை குறித்தும் வருகையின் அடையாளங்களை குறித்தும் மனம் திறந்து பேச தீர்மானித்தார்கள். இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தருடைய வருகை குறித்த தரிசனம் இல்லை. உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கின்றோமே என்கின்ற பயமும் இல்லை. வருகையின் அடையாளங்கள் நிறைவேறுகிறதை குறித்தும் அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக சரித்திரத்தில் 3 முக்கியமான சம்பவங்கள் உண்டு. முதலாவது சம்பவம் கர்த்தர் மனிதனை இந்த பூமியிலே சிருஷ்டித்தது ஆகும். இரண்டாவது சம்பவம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்த சம்பவம். மூன்றாவது சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை. முதல் முறை ஆண்டவர் வரும்போது பாவங்களை மன்னித்து பாவிகளை அரவணைக்கின்ற இரட்சகராக வந்தார். ஆனால் இனி வரும்போது மனுக்குலத்தின் நியாயாதிபதியாக வருவார். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார். 1000 10,000 தேவ தூதர்களோடு வருவார். பிரதான தேவ தூதனின் எக்கால சத்தத்தோடு வருவார். கர்த்தருடைய வருகையை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் இருக்கின்றன. தீர்க்க தரிசனங்கள் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று வேதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் விசேஷமாக மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில் எல்லாம் ஏறக்குறைய 18 இடங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது இப்படி நிறைவேறியது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பை குறித்தும், இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பை குறித்தும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடு மரணங்களை குறித்தும், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தீர்க்கதரிசிகள் என்னென்ன முன்னுரைத்தார்களோ அத்தனை வசனங்களும் அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் மொத்தம் 7959 வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களிலே 330 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடியே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கின்றார். யோவான் 14:3 நான் என் பிதாவினிடத்தில் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்றார். இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டவை. இது இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியாகும். அவர் ஒருபோதும் பொய் உரைப்பதில்லை. சொன்னதை நிறைவேற்றாமல் விட்டு விடுகிறவரும் அல்ல. நான் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து தேவ தூதர்களும் சொல்கிறதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரம் வந்தபோது அவர் சீஷர்களோடு அருமையாய் பேசி நடந்து ஒலிவமலை சாரலுக்கு சென்றார். அங்கே கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதானே ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த வேளையில் 2 தேவ தூதர்கள் வானத்திலிருந்து தோன்றினார்கள். அவர்கள் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்போஸ்தலர் 1:11
கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் என் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். தேவ தூதர்கள் பொய் சொல்லுவதில்லை. பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு ஏற்பட போவதில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறித்து ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது மாரநாதா மாரநாதா என்று வாழ்த்திக் கொள்ளுவார்கள். மாரநாதா என்ற சொல்லுக்கு த லார்ட் இஸ் கம்மிங், கர்த்தர் வருகிறார் என்று அர்த்தமாகும். உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்டபோது ஏராளமான வருகையின் அடையாளங்களை இயேசு சொன்னார். அதை மத்தேயு 24 அதிகாரம், மார்க்கு 13 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரங்களில் நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன இரண்டாம் வருகையின் அடையாளங்கள் என்னவென்று பார்ப்போம். முதலாவது, பஞ்சங்கள் பெருகி போகும். மத்தேயு 24:7, லூக்கா 21:11 சொல்கிறது, பஞ்சங்கள் பெருகி போகும். ஜனங்கள் பெருகி வருகின்ற அளவிலே உணவு உற்பத்தி இல்லாதபடியினால் பெரிய அளவில் பஞ்சங்கள் பூமி எங்கும் வரும். இன்றைக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் பஞ்சத்தால் லட்சமான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சம் பெருகும் போது உணவு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும், விலைவாசி உயரும், இன்னும் அநேக பாதிப்புகளை கொண்டு வரும். இரண்டாவது, பாவம் பெருகி போகும். மத்தேயு 24:37, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இன்றைக்கு சினிமாக்கள், வீடுகள் தோறும் டெலிவிஷன்கள், கம்ப்யூட்டர்கள், இன்டர்நெட்கள், கைக்கடக்கமான மொபைல் போன்கள் பாவத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. பாவம் பெருக பெருக தேவனுடைய நியாய தீர்ப்பும் பெருகும் என்பதை ஜனங்கள் மறந்துவிட்டார்கள். நோவாவின் காலத்தில் பாவம் பெருகின போது ஜல பிரளயத்தினால் உலகம் அழிந்தது. லோத்துவின் நாட்கள் பாவம் பெருகின போது வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகத்தையும் இறங்க பண்ணி சோதோம் கொமோரா பட்டணங்களை அழித்தன. இன்றைக்கும் உலகம் அழியும்படி ஜனங்கள் பாவ மயக்கத்திலும் சிற்றின்ப உல்லாசங்களிலும் விபச்சாரத்திலும் கொலை கொள்ளையிலும் இறங்கி இருக்கிறார்கள். நான்காவது, அறிவு அதிகரிக்கும். தானியேல் 12:4, அறிவு பெருகி போகும். உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இல்லாத அறிவு இந்த கடைசி நாட்களில் பெருகி இருக்கின்றது. விஞ்ஞானத்தின் விளைவாக மனிதன் தன் வாழ்க்கையை மேம்படுத்த மின்சார கருவியை பயன்படுத்தினாலும் மறுபக்கத்தில் கொடூரமாய் அணுகுண்டுகளையும் விஷவாயு குண்டுகளையும் நியூக்ளியர் குண்டுகளையும் ஏராளமாய் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றான். AI, செயற்கை தொழில்நுட்ப வளர்ச்சி அசூர வேகம் அடைந்து வருகிறது. மனிதர்கள் போல இயங்கும் ரோபோக்கள் என்று விஞ்ஞானிகளுடைய அறிவு பெருகி கொண்டிருக்கின்றது. நான்காவது, அநேகர் இடமாக ஓடுவார்கள். தானியேல் 12:4 சொல்கிறது, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பயணம் என்பது மிகவும் மெதுவாகவும் குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளும் மட்டுமே அமைந்திருந்தது. ஆனால் இன்று கோடிக்கணக்கான மக்கள் விமானங்கள், கார்கள், ரயில்கள், கப்பல்கள் மூலம் தினமும் உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விமான பயணம், வெளிநாட்டு வேலை, குடிபெயர்வு என்று அவர்களுடைய பயணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதிலும் டிஜிட்டல் ஓட்டம் என்று சொல்லும் போது மக்கள் இணையதளத்தின் வாயிலாக தகவல்களை தேடியும் கண்டங்களை தாண்டி உடனடியாக தொடர்பு கொண்டும் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஐந்தாவது, நோய்கள் பெருகி போகும். மத்தேயு 24:7 சொல்கிறது, கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும். கொரோனா வைரஸ், நீப்பா வைரஸ், ஸ்வைன் ஃப்ளூ, ஏவியன் இன்ஃப்ளூயன்சா, இன்னும் பெயரிடப்படாத புதிய நோய்கள், இன்றைக்கு டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத புதிய நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. என்ன காரணம் என்றே அறிய முடியாத பல வகை கேன்சர் நோய்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஆறாவது, யுத்தங்கள் பெருகி போகும். இதை குறித்து மத்தேயு 24:6-8 வரையுள்ள வசனங்களில் நாம் வாசிக்கலாம். ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் எழும்புவார்கள். ஒவ்வொரு தேசமும் அதன் பொருளாதார வளர்ச்சிக்காக செலவழிக்கின்றதை பார்க்கிலும் யுத்தத்திற்கும் யுத்த ஆயுதங்களுக்கும் அதிகமாய் செலவு செய்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் போர், ஈரான் இஸ்ரேல் யுத்தம், மத்திய கிழக்கு நாடுகளின் மோதல்கள் போன்ற வல்லரசு போட்டிகளும் ஆயுதமேந்திய யுத்தங்களை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முதல் உலக போரில் லட்சமான போர் வீரர்கள் மரித்தார்கள். இரண்டாம் உலக மகா யுத்தத்தில்
போர் வீரர்களை பார்க்கிலும் பொது ஜனங்களே மிக அதிகமாக மரித்து போனார்கள். இனி 3ஆம் உலக போர் என்று ஒன்று வருமானால் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு உலகத்தின் முழு அழிவு ஏற்படும். 7வது, கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகுவார்கள். மத்தேயு 24:11 சொல்கிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 1 யோவான் 4:1 சொல்கிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இயேசுவும் கூட இதை குறித்து எச்சரித்தார். மத்தேயு 24:5 என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்றார். மத்தேயு 7:15-16 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கின்ற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றார். முடிவு காலத்திலே இயேசுவின் பெயரை பயன்படுத்தி தங்களை மேசியா என்றும் இரட்சகர் என்றும் சொல்லிக்கொண்டு தவறான போதனைகளால் பலரை ஏமாற்றும் போலி தலைவர்கள் எழும்புவார்கள் என்பதை இது நமக்கு எச்சரிக்கின்றது. 8வது, அக்கிரமங்கள் பெருகி போகும். மத்தேயு 24:12 சொல்கிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்களில் கடைசி நாட்களில் மனுஷர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்தையுள்ளவர்களாக, தூஷிக்கின்றவர்களாக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி அறியாதவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக, ஸ்பாவ அன்பில்லாதவர்களாக, இணங்காதவர்களாக, அவதூறு செய்கிறவர்களாக, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, கொடுமையுள்ளவர்களாக, நல்லோரை பகைக்கின்றவர்களாக, துரோகிகளாக, துணிகரம் உள்ளவர்களாக, இருமாப்புள்ளவர்களாக, தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராக, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறது. 9வது, பூமி அதிர்ச்சிகள் பெருகி போகும். 24:7 மார்க் 13:8 சொல்கிறது, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இதுவரை இல்லாத பூமி அதிர்ச்சிகள் இந்த கடைசி நாட்களிலே உண்டாகி கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதையும் மனிதன் தன் வழிகளிலே சென்று கொண்டிருக்க முடியாது என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றதாக இருக்கும். 10வது, வானத்திலிருந்து அடையாளங்கள் உண்டாகும். லூக்கா 21:11 சொல்கிறது, வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். விண்வெளியில் நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற செய்திகள் வானத்தில் ஏற்படும் அசாதாரணமான நிகழ்வுகள். எடுத்துக்காட்டாக இரத்த நிலவுகள், விண்மீன் மாற்றங்களை குறித்து நாம் பார்க்கின்ற காரியங்கள். 11வது, விசுவாசிகளுக்கு துன்புறுத்தல் உண்டாகும். மத்தேயு 24:9 சொல்கிறது, அப்பொழுது உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து கொள்வார்கள். கிறிஸ்தவர்கள் மீது இன்று நடக்கின்ற தாக்குதல்களை குறித்து நாம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 12வது, துரோகம். மத்தேயு 24:10 சொல்கிறது, அப்பொழுது அநேகர் இடறி விழுந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். நம்பிக்கை துரோகம். மக்கள் தங்கள் சுயநலத்திற்காக ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கும் நிலை ஏற்படும். 13, வெறுப்பு உண்டாகும். மத்தேயு 24:10 ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்று சொல்கிறது. குடும்ப பிரச்சனைகள், அற்ப காரியங்களுக்காக கொலை செய்யப்படுதல் போன்ற காரியங்களை நாம் கேட்கின்றோம். 14, அன்பு தணிந்து போகும். மத்தேயு 24:12 சொல்கிறது, அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இரக்கம், கருணை, மனிதாபிமானம், ஒருவருக்கொருவர் உதவி செய்தல், இதெல்லாம் வரும் நாட்களில் நாம் பார்க்கும் போது குறைந்து போகும். ஜனங்கள் சுயநலமாய் நடந்து கொள்கின்றதை நாம் பார்க்க முடியும். 15, அருவருப்பான பாலாக்குதல். மத்தேயு 24:15 சொல்கிறது, அருவருப்பான பாலாக்குதல் உண்டாகும். தேவனுக்கு எதிரான செயல்கள். தேவனுடைய சபையிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்விலோ தேவனுக்கு பிடிக்காத பாவமான பழக்க வழக்கங்களை அனுமதிப்பது. உதாரணத்திற்கு வேசி மார்க்கம், ஆண் ஆணை திருமணம் செய்வது, பெண் பெண்ணை திருமணம் செய்வது. இன்றைக்கு இது பல தேசங்களில் சட்டமாக்கப்பட்டுள்ளது. பரிதாபத்திற்குரியது. கடைசி காலத்தில் மனிதர் எப்படியெல்லாம் மாறி போவார்கள் என்பதை குறித்து தீமோத்தேயுவிற்கு வலியுறுத்திய பவுல் 2 தீமோத்தேயு 3:10 சொல்கிறார், ஆனால் நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் என்று எழுதும் போது, மனிதர்கள் மாறி போனாலும் நீயோ சத்தியத்தில் நிலைத்திரு, நல்ல குணாதிசயங்களை உனக்குள் வளர்த்துக்கொள் என்று சொல்கின்றார். இது நமக்கும் பொருந்துகிறதாக இருக்கும்.
16 பெரிய உபத்திரவம். மத்தேயு 24:21 அப்பொழுது உலகம் தோன்றியதிலிருந்து இல்லாதபடி பெரிய உபத்திரவம் உண்டாகும். மத்தேயு 24:21 இயேசு குறிப்பிடும் அந்த மிகுந்த உபத்திரவம், கிரேட் ட்ரிபுலேஷன் என்பது இதுவரை மனித வரலாறு கண்டிராத அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இயற்கை பேரிடர்கள், தற்போதைய பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை விட பல மடங்கு பெரிய நிலநடுக்கங்கள், சுனாமிகள், விண்வெளி மாற்றங்கள், சூரியன் சந்திரனில் உண்டாகும் மாற்றங்கள் உலகையே அசைக்கின்றதாக இருக்கும். பொருளாதார வீழ்ச்சி, உலகளாவிய உணவு பஞ்சம் மற்றும் பண வீக்கம் ஏற்படும். யுத்தங்கள், நாடுகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும் சூழல் மாறி உலகம் முழுவதும் அமைதியற்ற நிலையும் பெரும் உயிர் சேதங்களும் உண்டாகும். அதிகார கட்டுப்பாடு, ஒரு தனி மனிதனோ அல்லது அமைப்போ உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விசுவாசிகளை கொடுமைப்படுத்தும் சூழல் உருவாகும். சுருக்கமாக சொன்னால், மனிதன் தன் சொந்த அறிவினால் தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் வெடிப்பதே இந்த பெரிய உபத்திரவத்தின் நாட்கள். 17 வான சக்திகள் குலையும். மத்தேயு 24:29 சொல்கிறது, சூரியன் இருளாக மாறும், சந்திரன் ஒளியை கொடுக்காது, வானிலிருந்து நட்சத்திரங்கள் உதிரும், வானில் அனைத்தும் மாறும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். உலகம் அழியும் காலத்திற்கு முன்பாக அண்ட வெளியில் நடக்க போகும் பெரும் மாற்றங்களை குறிக்கின்றது. சூரியனும் நிலவும் ஒளி இழந்து சந்திரங்கள் விழுவது போன்ற தோன்றும். 18 உலகம் புலம்பும். மத்தேயு 24:30 சொல்கிறது, பூமியின் சகல கோத்திரங்களும் புலம்பும். இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு ரகசிய நிகழ்வாக இருக்காது. மாறாக பூமியில் உள்ள அனைத்து இன மக்களும், மொழியினரும், சகல கோத்திரத்தாரும் இதை காண்பார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இது மனம் திரும்புதலுக்கான அழுகையாக இல்லாமல் உண்மையை உணர்ந்ததினால் வரும் கடும் வருத்தமாகவும் வரவிருக்கும் நியாய தீர்ப்பை குறித்த பயமாகவும் இருக்கும். இப்படி அக்கிரமங்கள் பெருகும் அதே சமயத்தில் இவற்றுடன் நற்செய்தி உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுதலும் அபிஷேகமும் பெருகும். 19 சுவிசேஷம் உலகம் எங்கும் பெருகும். மத்தேயு 24:14 சொல்கிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். எத்தனையோ பெருக்கங்களின் மத்தியில் சுவிசேஷமும் பெருகி போகும். இயேசு சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் இன்று நாம் வாழும் டிஜிட்டல் காலத்தில் மிக வேகமாக நிறைவேறி வருகின்றது. உலகம் எங்கும் என்பது ஒரு காலத்தில் எட்ட முடியாத இலக்காக இருந்தது. ஆனால் இன்று மீடியா மற்றும் இணையதளத்தின் மூலம் அது சாத்தியமாகியுள்ளது. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் மூலம் ஒரு சிறிய அறையில் பேசப்படும் செய்தி நொடி பொழுதில் உலகின் மறுபக்கத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை சென்றடைகிறது. இன்றைய கர்த்தர் எத்தனையோ சுவிசேஷகர்களையும் தெய்வ ஊழியர்களையும் எழுப்பி இருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் அநேக சபைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் 5 ஆராதனைகள், 7 ஆராதனைகள் என்று நடத்துகின்றார்கள். சுவிசேஷம் பெறுகின்றதை பார்க்கும் போது உண்மையாகவே மகிழ்ச்சியாய் இருக்கின்றது. 20வது அபிஷேகம் பெருகி போகும். யோவேல் 2:28 சொல்கிறது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த கடைசி நாட்களில் காண்கின்ற இடங்களில் எல்லாம் ஒரு பின்மாறி மலையைப் போல அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பரிசுத்த ஆவிக்கும் ஆவியின் நிறைவுக்கும் வாசல்களை அடைத்துக் கொண்டிருந்த சபைகள் இன்றைக்கு ஆவியானவரை ஆவலோடு வரவேற்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆவலாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபைகளிலும் கூட பெருமளவில் பின்மாறி மலை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. 21 நிலைத்திருப்போர் ரட்சிக்கப்படுவார்கள். மத்தேயு 24:13 சொல்கிறது, முடிவு வரை நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். இறுதி நாட்களின் மிகுந்த உபத்திரவங்கள், துரோகங்கள், விசுவாச சோதனைகளுக்கு மத்தியிலும் இயேசு கிறிஸ்து மீதான நம்பிக்கையை கைவிடாமல், பின்மாற்றம் அடையாமல் உறுதியுடன் நிலைத்திருக்கும் விசுவாசிகள் ரட்சிப்பை, நித்திய ஜீவனை மற்றும் விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். 22 இஸ்ரேலில் தோன்றும் அடையாளங்கள். கடைசி காலங்களின் மிக முக்கியமான அடையாளமே இஸ்ரவேல் தேசம்தான். யூதருடைய தேவாலயம் மறுபடியும் எருசலேமில் கட்டப்படும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக தாக்குதல்கள் அதிகரிக்கும். ஒரே உலகம் என்பதை நோக்கி உலகம் நகரும். கிபி 70ற்கு பிறகு 1948 தான் இஸ்ரவேல் தனி தேசமாக அங்கீகரிக்கப்பட்டது.
ஆதியாகமம் 17:8 சொல்கிறது, தேவன் ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததி கானானை சுதந்தரித்து அதை என்றென்றைக்குமான சம்பத்தாக கொள்வார்கள் என்று வாக்கு பண்ணினார். எசேக்கியேல் 37 சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விதத்திலும் இஸ்ரவேல் தேசம் மறுபடி கட்டப்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். 23வது மனுஷகுமாரனின் அடையாளம். மத்தேயு 24:30 சொல்கிறது, மனுஷகுமாரனின் அடையாளம் தோன்றும். இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னதாக உலக மக்கள் அனைவரும் காணும் வகையில் வானத்தில் தோன்றும் ஒரு தெய்வீக மகிமையான வெளிப்பாட்டை குறிக்கின்றது. இது இயேசு கிறிஸ்து வல்லமையுடன் நீதி விசாரணையை நடத்த வருகிறார் என்பதற்கான இறுதி எச்சரிக்கையாகவும் அடையாளமாகவும் சிலுவை அல்லது பிரகாசமான ஒளியாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. 24 இயேசு கிறிஸ்துவின் வருகை. மத்தேயு 24:30 சொல்கிறது, மனுஷகுமாரன் மேகங்களில் வருவதை காண்பார்கள். இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேலேறிதான் பரலோகம் சென்றார். அப்படியே அவர் திரும்ப வருவார். நாம் மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு கூட வருகின்ற தேவ தூதர்களையும் பரிசுத்தவான்களையும் சந்திக்கும் நாள் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லையா? வானத்தில் தோன்றும் சூரியனை உலகம் முழுவதும் பார்ப்பது போல பூமியில் உள்ள அனைத்து மக்களும் காணும் வகையில் அவரது வருகை மகிமையுள்ளதாகவும் பகிரங்கமானதாகவும் இருக்கும். கடைசி நாட்களில் மனுஷர்களுக்கு சம்பவிக்க போகிறது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்கிறது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:15 சொல்கிறது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 1 கொரிந்தியர் 15:52 சொல்கிறது, சமுத்திரத்திலே மரித்தவர்களை சமுத்திரம் ஒப்புவிக்கும், அக்கினியிலே மரித்தவர்களை அக்கினி ஒப்புவிக்கும். இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். யோவான் 5:25 சொல்கிறது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அதை கேட்கின்றவர்கள் பிழைப்பார்கள். யவீருவின் மகள் மரித்திருந்த போதும் கூட தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று இயேசு பேசின சத்தத்தை கேட்டாள். நாயனூர் விதவையின் மகன் மரித்த போது கூட வாலிபனை எழுந்திரு என்ற இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டான். அதுபோல லாசரு மரித்த அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாகி விட்ட போது கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுந்தார். அதுபோல வருகையின் போது உலர்ந்த எலும்புகள் தேவ சத்தத்தை கேட்டு உயிர் பெற்று எழுந்திருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:17 சொல்கிறது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 கொரிந்தியர் 15:51 சொல்கிறது, அவருடைய வருகையின் எக்கால சத்தம் துணிக்கும் போது நம் ஒவ்வொருடைய சரீரத்திலும் பெரிய மாறுதல்கள் ஏற்படும். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுதல் என்றால் என்ன? மண்ணான சரீரம் மறைந்து தேவனுடைய மகிமையின் சரீரத்தை பெற்றுக் கொள்வதே ஆகும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அதுதான் மறுரூபமாக்கப்படுதல். நாம் கர்த்தருடைய வருகையிலே அவருக்கு எதிர்கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்துவை கண்குளிர பார்ப்போம். நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட காயங்களின் தழும்புகளை பார்ப்போம். ஆயிரமான தேவ தூதர்களையும் கேருபீன்களையும் சேராபீன்களையும் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நேரில் பார்த்து அகமகிழ்வோம். அது எத்தனை பெரிய ஆனந்த பாக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே வந்தபோது அன்போடு நம்மை ரட்சிக்கும்படி வந்தார். 2ஆம் வருகையிலே நம்மை நியாயம் தீர்க்கும்படியாய் வருகின்றார். ஆதாம் காலத்தில் உள்ள ஜனங்களிலிருந்து இன்றைக்கு வரை அவனவனுடைய கிரியைகளின்படி அவர் நியாயம் தீர்ப்பார். அந்த நாளில் சிலர் நித்திய தண்டனை அனுபவிக்கும்படி நித்திய ஆக்கினைக்குள்ளாக நடந்து செல்வார்கள். அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்தை நோக்கி துயரத்தோடு நடப்பார்கள். சிலர் கார் இருளை நோக்கி நடப்பார்கள். சிலர் அக்கினி கடலை நோக்கி நடப்பார்கள். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் உள்ளவர்கள் நித்திய மகிழ்ச்சியை நோக்கி நடப்பார்கள். புதிய வானத்தை, புதிய பூமியை, புதிய எருசலேமை நோக்கி நடப்பார்கள். பரம கானானை நோக்கி நடப்பார்கள். சீயோன் மலையை நோக்கி நடப்பார்கள். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம்! வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்றார்.
கர்த்தர் வரும்போது ஜீவ கிரீடங்களை கொண்டு வருவார், வாடாத கிரீடத்தை கொண்டு வருவார், மகிமையின் கிரீடத்தை கொண்டு வருவார். நம்மை அன்போடு முதுகிலே தட்டி கொடுத்து, மகனே மகளே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகருக்கு அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்பார். அப்போஸ்தலர் பவுல் 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே நாம் பார்க்கின்ற மற்றவர்களையும் கூட இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். கடைசி காலத்தில் நாம் நடக்க வேண்டிய வழிகள் குறித்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். பொறுமையாய் வாசித்து பாருங்கள். 1-2 வசனங்கள் சொல்கிறது, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகின்ற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இன்று நம்மை சுற்றி நடக்கும் போர்கள், ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது, நம்மை சுற்றியுள்ள நம் உறவுகளில் அன்பு தணிந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். கடைசி காலத்தின் அறிகுறிகள் என்று வேதத்தில் படித்த எல்லாமே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்க போகின்றது. அவர் வரும்போது நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கின்றோமா? நாம் எப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடித்து வாழ பிரயாசப்படுகின்றோம்? கடைசி காலத்தின் காரியங்களை அறிந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்றோமா, அல்லது இன்னும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தேவன் நாம் ஆயத்தமாய் வாழும்படி வேதத்தின் ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதை கை கொண்டு வாழ்வோமானால் அவர் வருகையில் அவரோடு கூட போகிறவர்களாய் இருப்போம். ஆயத்தப்படாமல் நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்துவிட்டு தேவன் வரும்போது நிச்சயம் அவர் என்னை அழைத்து செல்வார் என்று நினைப்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாக இருப்போம். எனவே விழிப்பாய் இருந்து ஆயத்தமாவோம். அவர் வரும்போது அவரோடு கூட எதிர்கொண்டு போகின்றவர்களாக இருப்போம். மாரநாதா, இயேசுவே நீர் சீக்கிரமாய் வாரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கண்பானவர்களே, நாம் சிறியவர்கள் தான், நாம் சாதாரண மனிதர்கள் தான், எந்த மேன்மை கனம் இல்லாதவர்கள் தான், பல நேரத்தில் உண்மையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம் எந்த நிலையிலும் மாறாதவைகளாக இருக்கிறது. நாம் இந்த கடைசி காலத்திலே கிருபையின் நாட்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் மறந்து போக வேண்டாம். அதாவது பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு பரீட்சை எழுதுகிறதுக்கு ஒரு நேரம் காலம் உண்டு. அந்த நேரம் முடிந்த பிறகு மாணவர்கள் ஒருவேளை ரிக்வெஸ்ட் பண்ணா சில நேரத்தை கூட்டி கொடுப்பார்கள் ஆசிரியர்கள், அன்பு நிமித்தம். இன்னும் 10 minutes கொடுக்குறேன், அதுக்குள்ள எழுத வேண்டியதெல்லாம் எழுதுன்னு அந்த டீச்சர் சொல்லுவாங்க. அதற்கு கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, அல்லது கிரேஸ் டைம் சொல்லுவாங்க. அதே போலதான் எனக்கு அன்பானவர்களே, நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு கிரேஸ் பீரியடை கொடுத்திருக்கிறார். அதாவது நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அன்பின் நிமித்தம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். திருப்பி அந்த கிரேஸ் பீரியடு கேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே தடவை தான் கிடைக்கும். வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைக்காது. ஆனா கிடைக்கிற வாய்ப்பை, நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கல்வனை பிடிக்கிறதை போல பிடித்தார்கள். தரணி இழுத்து கொண்டு போனார். கைகள் கால்களை கட்டினார்கள், மயிரை பிடுங்கினார்கள், வஸ்திரத்தை கிழித்தார்கள். பெட்டுவெளியும் என்று சொல்லுகிற, கிராஸ் பார் என்று சொல்லுகிற பார சிலுவை தூக்கும்படி வைத்தார்கள். சிசுபோஸ் கிறிஸ்துஸ் பின்னான சொல்லுகிற ஒரு முள்கிரீடத்தை அவர் தலையிலே சூட்டினார்கள், தலையிலே கொட்டினார்கள், காரி உமிழ்ந்தார்கள். மிகுந்த வேதனைகள், பாடுகள் ஊடாக அவர் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அன்பு தேவச்சனமே, கடைசியில் கோல்கதா மலை மேல் வந்த போது அங்கிருந்த கொடியவர்கள் அவர் கைகளிலும் கால்களிலே ஆணி அடித்தார்கள். மிகுந்த வேதனையோடு பல மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கும் தாகம் உண்டானது.
நான் தாகமாயிருக்கிறேன் என்று கேட்டபோது தண்ணீரை கொடுக்கவில்லை, கசப்பான காடியை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள் ஊடாக இயேசு அவர் கடந்து சென்றார். இயேசு சிலுவிலே அறியப்பட்ட அதே நேரத்தில் இன்னொரு 2 கள்வர்களும் சிலுவிலே அறியப்பட்டார்கள். அதில் ஒருவன் அறிந்திருந்தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மரிக்க போகிறான், கொஞ்சம் கிரேஸ் பீரியட் இருக்கு அது வரைக்கும். ஆனா அந்த மனிதன் இயேசுவை பார்த்தபோது அவன் என்ன சொன்னான்? நீ தேவனானால் உன்னை ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சித்துக் கொள்ளு என்று பரிகாசம் பண்ணினான். அவன் சொன்ன பரிகாசம் எப்படி தெரியுமா இருந்தது? இன்டைரக்டா, நீ கடவுள்னு சொன்னீரே, ஆனா இப்பொழுது எங்களோடு சேர்ந்து நீயும் மரிக்க போகிறாய் என்று சொல்லி கிண்டலாக அவன் பேசினான். எனக்கு அன்பானவர்களே, அவன் அறியவில்லை, இயேசு சிலுவையில் அறியப்பட்டது தான் செய்த பாவங்களுக்காக அல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மானிடன் செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக நிவாரண பலியாக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக சாபமானார் என்று புரிந்து கொள்ளாமல் அவன் பேசினான். மறுபக்கத்தில் இருந்த இன்னொரு கள்வன், அவனுடைய பேர் திஸ்மாஸ். அவன் இயேசு யார் என்று அவன் அறிந்திருந்தான். ஆதல் தான் பரிகாசம் பண்ணின அந்த கள்வனை அவர் கடிந்து கொண்டார். நாம் பாவம் செய்தோம் என்று தண்டிக்கப்படுகிறோம், அவர் ஒரு பாவம் செய்யவில்லை, ஆனால் அவர் தண்டிக்கப்படுகிறார். மேலும் அவனும் அறிந்தா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மரிக்க போகிறேன், இயேசு மரிக்க போகிறான் அவர் அறிந்திருந்தான். ஆனா அந்த கிரேஸ் பீரியட்ல ஒரு ஞானமான ஒரு கருத்தை செய்தான். அவன் சொன்னான், நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் போது என்னை நினைத்தருளும் என்று. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னோடு நீ பரதீசில இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, அந்த கடைசி கிரேஸ் பீரியட் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நமக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்கிறார். 2 கள்வர்கள் இருந்தார்கள், 2 பேருக்கும் கிரேஸ் பீரியட் இருந்தது. ஒருவன் மிஸ் பண்ணிட்டார், ஒருவன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்துல நம்மளோட கிரேஸ் பீரியடை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்? நாம் பிழைக்கிறதும் பிழைக்காமல் இருக்கிறதும், நம் வாழ்க்கையை சுகித்திருக்கிறதும் சுகித்தில்லாமல் இருக்கிறதுக்கும், நாம் சந்தோஷமா இருக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நாம் இன்றைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானத்தில் இருக்கிறது. அந்த எடுக்க வேண்டிய டிசிஷனை எடுக்கல, ஆனா ஒரு மனுஷன் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுத்து இயேசுவோடு பேசினான். எனக்கு அன்பானவர்களே, வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைக்காது. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். 40 நாட்கள் 40 கேள்விகள் செய்தி மூலமாக இப்படிப்பட்ட பல மறைப்பொருள் செய்திகள் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். இன்னும் அந்த பழைய பாவம், பழைய குறைகள், பழைய சுவாபங்களோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, வேண்டாமே. இந்த கடைசி காலத்தில் தேவையில்லாத பகை, தேவையில்லாத கோபம், தேவையில்லாத இறைச்சல், தேவையில்லாத மன அழுத்தங்கள், ரகசிய பாவங்கள், குறைகள் ஏன்? இது நிலையற்ற ஒரு உலகம். நிரந்தரமானது பரலோகம்தான். அவருடைய வருகையிலே அவரோடு ஆனந்தமாக செல்லுகிறது எப்படி இருக்கும், அல்லது அவரால் விடப்பட்டவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு அன்பானவர்களே, யோசிப்போம், சிந்திப்போம். இந்த கிரேஸ் பீரியடை மிஸ் பண்ணிட வேண்டாம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நீர் பேசின அந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கூட்டி கொடுத்திருக்கிறீரப்பா. எங்க டைம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்குண்டு நீ கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்குண்டு கொடுத்த வாய்ப்புகள் நிறைய மிஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் அன்பின் நிமித்தம் இன்னும் கொஞ்ச நேரத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர். இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த வாய்ப்பை நழுவி விடாதபடி, ஆண்டவரை விட்டு விடாதபடி, தேவையில்லாத காரியங்களை யோசித்து, தேவையில்லாத காரியங்கள் சிந்தித்து, தேவையில்லாத காரியங்கள் செய்து கொண்டு, செய்ய வேண்டிய காரியங்கள், சிந்திக்க வேண்டிய காரியங்கள், தீர்மானிக்க வேண்டிய காரியத்தில் உறுதியா இருக்க வேண்டிய காரியத்தில் உறுதியா இல்லாம, ஆண்டவரே, கடைசி மட்டும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின் போல இந்த கடைசி நாட்களிலே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், ஆனாலும் நிறைவுள்ளவர் நீர். எங்களை பலப்படுத்துங்க. நிறைவான ஆவியினால் நிறைத்தருளும். பாடுகள் நிறைந்த உலகத்தில் ஜெயிக்க உம்முடைய பலனை தாங்க, மேற்கொள்ள பலனை தாங்க. உம்முடைய ஆறுதல் பிரசன்னத்தினால்
உங்களுடைய அன்பினால் எங்களை நிறைத்தருங்க, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையே உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பான ஒரு இடத்துல ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.